திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சினும் இன்மை புகுத்தி விடும், வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு, அது கூட வேண்டாம். எளிமையான திருக்குறள், எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திடுமா. வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. இத வாசிக்க தெரியல. இதுக்கு குறளோவியம் படைத்தவரே, நடமாடும் அலுவையே, வாழும் வள்ளுவரே. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குறளை. இதுல பெரிய குடும்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது. ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு. டேய், கால கொடுமடா, கால கொடுமை. தமிழ்நாடு யார்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க.